உங்க பேர் என்னங்கண்ணா? கணேசன். நீங்க இந்த பிசினஸ் எவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு? நான் 5 வருஷம். நீங்க எந்த விதமான பிசினஸ் செய்றீங்க இப்போ? ஷூ, செருப்பு, என்சிசி, ஃபுட்பால் பூட்டு, பால் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா காலேஜும் செஞ்சுட்டோம். நிரந்தரமாக 5 வருஷம் இங்கே குமரகுரு காலேஜ். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் நீங்க எங்க பண்ணிட்டு இருந்தீங்க? பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வந்து பிஹெச்டி செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஆர்டர் கிடச்சதுன்னா போய் செய்வேன். அது போக சொந்தமாக செஞ்சு கடைகள் சப்ளை பண்ணுவேன். கடைக்கு சப்ளை பண்ணுவீங்க? இப்போ 10 டஜன் 20 டஜன் கொடுப்பாங்க. கடைக்கார ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வீட்டில் உட்காந்து செஞ்சு கொடுத்துருவோம். செஞ்சு கொடுத்துருவோம். அப்போ காலேஜுக்கு யாராச்சும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். அப்படிங்களா? ஷூவிலேருந்து செருப்புலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொடுப்போம். மொத்தமாக செய்யறதுக்கு அங்கிட்ட பண வசதி இல்லை. ஏதோ லோன் கீழ் கிடச்சதுங்கன்னா சரக்கு போட்டு ஷூ எல்லாம் 1000, 1500, 900, 600 இந்த மாதிரியெல்லாம் போட்டு காலேஜ் பசங்களுக்கு கம்ப்ளீட் லேடிஸ். இப்போ உங்க மாத வருமானம் எவ்வளவு இருக்கும்னா? இப்போ நீங்க செய்யறது ரிப்பேர் ஒர்க் தான். இப்போ இந்த ரிப்பேர் ஒர்க்ல நீங்க வந்து மாத வருமானம் உங்களுக்கு எவ்வளவு வருது? மாதான டெய்லி 500 நீங்கள் கணக்கு கொடுங்க. மாதம் டெய்லி 500 பக்கம் வருது. சரிங்களா? இப்போ இந்த வருமானம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக படித்து நாம் வீட்டு சாப்பிட்டு அதற்கும் கஷ்டம் தான். அப்படிங்களா? சம்சாரம் வேலை. இப்போ நீங்க இந்த 500 ரூபா நீங்க டெய்லி சம்பாதிக்கிறீங்க. இதுல வந்து நீங்க ஏதாவது சேமிப்பு இருக்குங்களா? சேமிப்பு பேங்க்ல போட்டுருக்கு. டெய்லி 200 ரூபா போட்டுருக்கீங்க. இப்போ அந்த சேமிப்புல வந்து இந்த பிசினஸை வந்து பெருசாக்கலாம்னு பிளான் இருக்குங்களா? பிளான் இருக்குங்க. வீட்டில் கஷ்டம், பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுங்க. சரக்கு போடுறதுக்கெல்லாம் பணம் கிடையாது. அப்படிங்க. சரக்கு போடுறதுக்குன்னா டெய்லி ஒரு 1000 ரூபா பக்கம் சம்பாதிக்கலாம். காலேஜ்லேயே சம்பாதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை அப்படிங்க. வெளியே போய் சம்பாதிக்க வேண்டியது. காலேஜில் புது எல்லாம் ஒரு ஷூ 1500, 900, 800, 600 இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அப்பப்போ செஞ்சு அப்பப்போ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு அதுக்கு முதலீடெல்லாம் எவ்வளோ வரும்னா? ஒரு 10-40 ரூபா பக்கம் வரும். சரக்கு அந்த அளவு போடணும். சரக்கு 50 ரூபாய்க்கு போட்டோம்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் சரக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் ஆர்டர் அந்த அளவுக்கு கிடைக்குங்களோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். பேங்க்கும் கட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி 300 ரூபா கட்டுறதுல கூட கட்டிக்கலாம். எனக்கு லோன் கொடுக்குறது ஆகும். ஏதோ ஒரு பேங்க்லான்னு லோன் கொடுத்தா நானும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வருமானம் பத்தாதுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து வேற இப்போ கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஷூ கடை இருக்கு, ஷூ செய்யற இடமே இருக்கு. அப்போ நீங்க அங்கே போனீங்கன்னா 300 ரூபா 400 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அது சொல்றதெல்லாம் தெரிஞ்சாகும். இது அப்படி இல்லைங்க. நம்ம சொந்த தொழில் மாதிரி நான் செஞ்சுக்கலாம். டெய்லி சம்பாதிக்கிறது நம்ம சம்பாதிக்கலாம். வேலைக்கு போனாலும் போகலாம், தெரிஞ்சு வேணாலும் பண்ணலாம். ஆனால் தொழில் எந்த தொழில் தான் எனக்கு புரியுமே. அந்த தொழில் தான் புது வேலை தான். அப்பா பிஹெச்சில் செஞ்சுட்டு இருக்காரு. பிஹெச்சி காலேஜ் முடிச்சுட்டு இருக்காரு. அங்கேருந்து பரமேஸ்வரன் கேட்டு தான் குமரகுரு காலேஜில் பரமேஸ்வரன் கேட்டு கிளம்புற வாத்தியார் சொல்லி அவங்க கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட பிரின்ஸிபால்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்தால் குமரகுரு காலேஜில் கொடுத்து எனக்கு பிரின்ஸிபால் வந்து நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் 5 வருஷ காலமாக இந்த செஞ்சுட்டு. பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு இப்போ குமரகுரு காலேஜ் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. என்ன புது ஐட்டம் போடுறதுக்கு இல்லைங்க. புது ஐட்டம் போடுறது காசு பண்ணி. சரிண்ணா. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புது ஐட்டம் போடுறதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களோட ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ டைம் ஒதுக்குனது ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்.